ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வீட்டில் சாப்பிட்றதுக்கு சாதம் இருக்குது, அதுக்கு தொக்கு இல்லை. இப்போ என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வாங்க நம்ம கத்திரிக்காய் வறுவல் செய்யலாம். எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்படி கத்திரிக்காவை எடுத்துக்கிடணும். எடுத்துக்கிட்டு கத்திரிக்காவை இப்படி உருண்டையாக நறுக்கணும். நறுக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே சூத்தை இருக்கா என்னன்னு பார்க்கணும். யாருக்குன்னே சூத்தை இருக்குங்க பாருங்க. உள்ளே யாருக்குன்னே சூத்தை இருக்க தான் செய்யுது. அதை மட்டும் தூர தனியாக எடுத்து வச்சுருங்க. அதை மட்டும் குழம்புல போட்டுறாங்க. சரி, இப்போ நறுக்கலாம் வாங்க. கத்திரிக்காவை இப்போ நறுக்கிட்டோம். கத்திரிக்காவை எதுக்கும் ஒரு ஆட்டம் வாஷ் பண்ணிக்கலாம் வாங்க. வாஷ் பண்ணி தனியாக எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாம். இப்போ தனியாக நம்ம கத்திரிக்காவை தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு இப்படி சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இப்படி விரவிட்டு ஃபஸ்ட்டு இது நம்ம என்ன மிளகாய் தூள் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் போட்டுட்டு விரைவிட்டு அடுத்து புளிக்குழம்புடி. நான் செய்கிறது வித்தியாசமாக செய்கிறேன். அடுத்து மட்டை போட்டாச்சு. இப்போ சிக்கன் மசாலா போட்டு விரைவிடலாம். விரைவிட்டு அடுத்து உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு போட்டு விரவன்னு விரைவிக்கலாம். விரைவி லாஸ்ட்டில் தான் மஞ்சள் பொடி போடணும். அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட்டு தெரியும். போட்டாச்சு. 10 நிமிஷம் ஊற வச்சிடும். அது வரைக்கும் நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றி வைப்போம் வாங்க. அடுத்து தோசைகளில் எடுத்து இப்படி அடுப்பில் வச்சிடும். வச்சுட்டு கிண்ணத்தை ஓரமாக வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் லேசாக கொஞ்சம் ஊற்றணும். கொஞ்சோண்டி ஊற்றுங்க, ரொம்ப ஊற்றிடாதீங்க. எண்ணெய் ரொம்ப சேர்க்காதீங்க. கொஞ்சம் ஊற்றியாச்சு நம்ம எண்ணெய்க்கு. தோசைகளில் எண்ணெய் ஊற்றியாச்சு. கொஞ்சம் எண்ணெய் சூடுற வரைக்கும் லேசாக ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணணும். வாங்க வெயிட் பண்ணலாம். இங்கே பாருங்க, விரவி வச்சாச்சு. கத்திரிக்காயெல்லாம் விரவி எப்படி வச்சாச்சு. அப்புறம் எண்ணெய் சூடாயிட்டு இப்போ டெஸ்டிங்குக்கு இந்த சின்ன கத்திரிக்காவை தான் போட போகிறோம். அடுத்து மாற்றி போட போகிறோம். அடுத்து எல்லாத்தையும் எடுத்து போட போகிறோம். ஒன்று பெரிய எடுத்து போட்டாச்சு. ஒரு 10 நிமிஷம் வேகட்டும் அடியில். சரி, இப்போ எடுத்துடலாம் வாங்க. எடுத்து மாற்றி போடலாம். ஒன்றே எடுத்து இப்படி மாற்றி போட்டுருக்கேன். கத்திரிக்காய் நீ அவசரப்பட்டு எடுத்துருவீங்க. இங்கே பாருங்க, நான் எடுத்தேன். கத்திரிக்காய் வேகவே இல்லை. சரி, அடுத்து எல்லாத்தையும் திருப்பி போடலாம் வாங்க. வெந்துருச்சு.
வெந்ததை அப்படி கொஞ்சம் அப்படி திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டாச்சு. எண்ணெயில் வர மாட்டாங்க ஒன்று ஒன்று. சரி, இப்போ 3 எண்ணெய் எடுத்து வாங்க தின்னு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அப்படி மீன் கணக்கு அப்படி லப்பர் கணக்காக இருக்குங்க. புது விதமான டேஸ்ட்டை கொண்டு வருது. பொடி எல்லா பொடியும் சேர்த்தனால புது விதமான டேஸ்ட்டை கொண்டு வருது. வாங்க அடுத்து எடுக்கலாம். கத்திரிக்காய் வறுவல் ரெடி. வாங்க டின்னர் சாப்பிடலாம். வாங்க கத்திரிக்காய் வறுவல் ரெடி. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். அதோட சூப்பராக டேஸ்ட் இருக்கும். சாதத்தோடு வச்சு சாப்பிட்டீங்கன்னா. நன்றி. இப்படி எடுத்து ஒரு வாய் வச்சேன். சொர்க்கம்னா சொர்க்கம். எப்படி சொர்க்கம். மீனோட அடிச்சுக்கிடுதுங்க அந்த கத்திரிக்காய். அடிச்சுக்கிடுது ஆளே இல்லை.